ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம் தனம் பொருள் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்குது. பட் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த வாரம் நீங்கள் தேவையற்ற செலவினங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மனைவியருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமான்னா நார்மலாக தான் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நான் ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருக்கேன், என்னுடைய சொத்து சேல் ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எதிர்பாராத விதமாக நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக சம்பாதிப்பவர்களுக்கு சம்பாத்தியங்கள் இந்த வாரம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸு நல்ல லாபம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்பு, அல்லது ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது இந்த வாரத்தில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த வாரம் உங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும், அல்லது குடும்பத்தில் ரொம்ப நாளாக தள்ளி போன நல்ல நிகழ்வுகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கல, இன்க்ரிமெண்ட் இல்லைன்னு எதிர்பார்க்காதீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இந்த வாரம் உங்களுடைய கரியரில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதனால் பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ரெகக்னைஸ் உங்களுடைய ஜாபில், நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது, பட் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு இந்த வாரத்தில் நடக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் ஒரு பழக்க வழக்கத்தில் இருப்பீங்க. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரமும் உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது. பெருசாக ஒரு ஹாப்பி மேரி லைஃபாக இந்த வாரம் இல்லை. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய 10ஆம் இடத்துல ராகு இருக்கார். உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும். நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் இந்த வாரம் பெரிய லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கிற மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க.